ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேட்டில் கிரவுண்டு. ஏற்கனவே தெரியும்னா பேட்டில் கிரவுண்ட் விளாண்டு, ஆனால் இந்த சில பேருக்கும் தெரியும் இந்த கேம் நீங்கள் என்ன விளாண்டுருப்பீங்க. ஃபஸ்ட்டு பப்ஜியும் பேன் பண்ணாங்க, ஆனால் அதே நேரத்தில் பேட்டில் கிரவுண்டு விட்ருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது நல்லா இருக்குன்றாங்க சில பேர் இந்த கேமில். ஆனால் நமக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதான் நம்ம கொஞ்சம் விளாண்டு பார்ப்போம். எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு தான் பழக்கம் இது வரைக்கும். இப்போ நானே ஃபஸ்ட் டைம் இது விளாட போகிறேன். சரி வாங்க எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் கேம் பிளே. என்ன குதிச்சிட்டான். சரி, இந்த வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆள் போட்டுங்க. கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பார்க்கட்டும். சில பேர் தான் இருப்பாங்க பப்ஜி ஃபேன்ஸு, ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸுன்னு. ஃப்ரீ ஃபயரும் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேக்கு லைக் போட்டுருங்க. பப்ஜி ஃபேன் இருந்தீங்கன்னா இந்த பேட்டில் கிரவுண்டு ரெண்டும் ஒன்று தான் தான் சொல்லிக்கிறேன். இதுக்கும் லைக் போட்டுருங்க. சரி வாங்க ப்ளே பண்ணி பார்ப்பேன். எனக்கு ஃப்ரீ ஃபயரில் தான் பழக்கம், அந்த கேமே பழக்கம் இல்லைங்க. அது எனக்கு ஃபஸ்ட் டைமு. இப்போ நான் டீமாக இறங்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். கேம் பிளே ஜெனல் மாதிரி குத்துக்க மாதிரி இருக்கா. சூப்பராக இருக்குங்க. எப்பட்றா இதெல்லாம் விளாட்றது எனக்கு புரியலையே. என்னங்க இது பிரிட்ஜு, இது உடைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியலையே. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர் மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் போக நல்லா இருக்குது. இது ஓடுற பட்டன் செம்மங்க. கேம் பிளே நல்லா இருக்குது. அங்கே உள்ளே போய் கன்று இருக்கான்னு பார்ப்பேன் ஏதாச்சும். இன்னும் ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்று ஏதோ ஒன்று இருக்குதுங்க, பேகு. ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இருக்குது. இந்த செவரோட ஜோன் இருக்குமா, அது மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஓகே பார்ப்போம். எப்படி இருக்கும்? ப்ளூ கலரில் காட்டினா இல்லை மேப்பில். என்னையா அது? புல்லட்டுன்னு நினைக்கிறேன். புல்லட்டு தான், ஆனால் கன்று மட்டும் ஏன் கிடைக்கவே இல்லை? கன்று கிடைக்கலையா? சுடுற மாதிரி காட்டல. கன்று எத்தாதையா சுடுற மாதிரி காட்டும். பைத்திய மாதிரி பேசாதையா. மேப்பை பாரு, ஜோன் எங்கே இருந்து பார்ப்போம். எப்படி ஃப்ளைட்லேயே இறங்குன? பின்ன நான் என்ன ஏற்ற டூ வீலரில் வந்து இறங்கினேன், ஃப்ளைட்டில் தான் இறங்கினேன். என்ன ஒரு சிரிப்பு இந்த காடி மூஞ்சிக்கு. அந்த பக்கத்து ரூமில் போய் பாரு. போய் நான் செவரு மேலே எகிரி குச்சி போகிறேன், எனக்கு அதான் பழக்கம். அது என்ன அங்கே இருக்குது? எங்கே சுற்றி அங்கே இருக்கு பாரு கண்ணு. பல கண்ணு கச்சிச்சுங்க. என்ன பிஸ்டலை வச்சு என்ன பண்ணுறேன்? எனக்கு பெரிய கண்ணு தான் வேணும். மேலே மாடி படிக்க போ. இன்னும் கொஞ்சம் இதை மாற்றிக்கலாம். என்னால தான் நீ கொஞ்சம் பேசாமல் நான் கொஞ்சம் இருப்பாங்க. அதான் நல்ல கண்ணு. சூப்பர் கண்ணு ஒன்று மாடி இருக்குது. இதை எடுத்துக்குவோம். மாடிப்படி மாடியில் போய் ஃபஸ்ட்டு போ. ஆஹா சரி, சந்து போந்து கூட பூந்துட்டேன். என்னாச்சு? என்ன இது சவுண்ட்? அவனோட புல்லட் வேஸ்ட் பண்ணனா? இல்லை மேலே ரோலிங் பண்ணேன்னு நினைக்கிறேன். வேற எவனோ சுட்டுருக்கான் எங்கேயோ. பேக்லாம் இருக்கு பாரு. பேக் இங்கே இன்னொரு கண்ணு. போடு. பரவாயில்ல, நீ விளையாடுறா. கொஞ்சம் போக போக தெரிஞ்சிருந்தானே நம்மளுக்கு. ஃபஸ்ட் டைமாக இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் போக பழகிடுச்சுன்னு ஏன் அந்த ஃப்ரீ ஃபயர் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் ஆண்டி விளையாட ஒரு மாதிரி இருக்குது தானே? அதே தான். எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம் அதில் இருக்க பழக்கம் வந்து இதில் வருது அப்படியே. சில பப்ஜி பிளேயர்ஸ்னால் தெரியும் எப்படி விளாட்றேன்னு. அவங்களும் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னு ஏன் இன்னும் நல்லா பண்ணலாம். இதே மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பாரு. பப்ஜி ஃபேன்ஸ்னால் இருப்பீங்க. இந்த எப்படி கொஞ்சம் விளாட்ற நீங்களும் கொஞ்சம் சொல்லித்தாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக புரியுது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுறது, எமௌண்ட் வாங்குறது, அதுதான் எனக்கு புரியல. அதோட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எமௌண்ட்டா? அதுவே எனக்கு டவுட்டு தான். இருக்குமானே டவுட்டு தானே. இன்னும் எங்கே போனாலும் ஒரு எனிமி கூட இல்லை. நீ அந்த வீட்டு டவுனுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துடலாமா? இல்லை டவுனுக்குள்ள போ. டவுன் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? ப்ளூ கலரில் காட்டுது அதுவோ நம்ம. ஆமாம் 3. நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? கரெக்டாக ஜேர்கோபோல் இருக்குல்ல, அதுக்கு நேராக கீழே அந்த டவுனுக்கு போய் பாரு. நம்ம எங்கே போனோம்னா டவுனுக்கு போய் பாரு. கீழே டவுனுக்கு போய் பாரு. இதோ கீழே டவுன் மாதிரி இருக்கு பாரு. நம்ம மார்க் கரெக்டாக பண்ணியிருக்கோம் பாரு, ஃப்ரீ ஃபயர் மாதிரி. இதோ இங்கிட்டு ஓடணும். மேலே காட்டுது.
ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படின்னு பார்ப்போம். செம ஹைட்டா ஜம்ப் பண்றான்டா. கண்ணு கொஞ்சம் பின்னாடி எடுத்து வச்சுக்கலாமா? எப்படி பண்ணும் அது? அதுதான் ஒரு லேயரு. நம்ம கொஞ்சம் யூடியூப்பை பார்த்துட்டு வந்தாச்சும் தெரிஞ்சுக்கலாம். நான் யூடியூப் எனக்கு பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டோம், ப்ளே பண்ணி தான் தெரிஞ்சுக்குவோம். இது தெரிஞ்சு பின்னாடி வைக்க முடியாது நான் ஃப்ரீ ஃபயர் மாதிரி. மைக்கில் ஆன் பண்ணலாமாடா? எனக்கே உனக்கு அந்த விஷயம் போக போக தான் புரியுது. வந்துட்டோமா? ஒன் டீம்மேட்டா? ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா? எங்கே இருக்கும்? இல்லை இன்னும் போகணும், இன்னும் தூரம் வருது. ஆனால் கீழே தண்ணி இருக்கே, எப்படி போவேன்? அங்கே பாலம் இருக்கு, பாலம் இருக்கு பாரு. அங்கே இருக்குதா பாலம் சைடில்? அதான் நான் சொல்ல பாலம். என்ன பாலம்? மாம்பழம். மாம்பழத்து மேலே நடந்து போவியா? தின்னுட்டு போவேன். தெம்பா போ, ஓடு ஓடு. ஆனால் அது பிடிச்சிருக்கே இருக்குது ஒரு மாதிரி. எவனாவது ஒருத்தன் வந்தாவா என்னவா கொஞ்சம் தகவல் கொடுப்போமா? ஆட்டோ ரன்லாம் இருக்கும், ஆனால் இதில் அதெல்லாம் இல்லையே. சவுண்டு போட்டால் வருவான் எவனாச்சும் ஒரு பலியாடு சிக்குவான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எவனாச்சும் ஒரு பலியாடு சிக்குவான் பாரு. போ போ போ. அம்மா ஜோனுன்னு ஒன்று இருக்கும்ல, இங்கே ஒருத்தன் செத்துட்டு இருக்கான். எங்கே எப்படி ரெட் கலரில் காட்டுனா அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு? உனக்கு மட்டும் அது மாதிரி காட்டவே இல்லை. நான் சாகவே இல்லை ஃபஸ்ட்டு பைத்தியமே. வண்டி இருக்குது, எடுத்துகிட்டு போகலாமா? என்னடா வண்டி அது வித்தியாசம்? பைக் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது, வா ஓட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிவேஸ் போகிற பாரு. இதெல்லாம் பண்ணலாம்டா, வீலிங்லாம் பண்ணலாம்டா. பின்னாடி பட்டன் அழுத்துறேன், மேல் பட்டன் அழுத்தணும். மேலே இருக்க பட்டன் அழுத்தினா தான் போகும். சைடு பட்டன் அழுத்து. இது அழுத்தினா சைடு போகும். பைத்தியமே, நீ எந்த சைடு அழுத்திட்டு புரியுதா அவனுக்கு? அந்த சைடு அழுத்து. கரெக்டாக தான் நான் சொன்னேன். இப்போ அந்த பட்டன் மட்டும் அழுத்து. அது மட்டும் அழுத்து, நேராக போவோம். என்னையா அது புரியல. ஃப்ரீ ஃபயர் விளாடுவா. இரியா நானே கற்றுக்கிறேன், தெரியலண்ணா தெரிஞ்சு சொல்லிக் கொடு. இப்போ நேராக போகிறல, அந்த பட்டன் மட்டும் அழுத்து, அப்போ தான் நேராக போவோம். இந்த பட்டன் அழுத்துனா வளையும், இதை அழுத்துனா வளையும்டா. என்னடா இரியா ட்ரை பண்ணி வர மாட்டேங்குதியா? நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ இது அழுத்து. ஓடி கட்டுறேன். பைத்தியம், நீ சும்மா இருக்கணும், தெரிஞ்சா நீ பேசாம நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்ட்ரோல் வெதர் தி வெஹிக்கிள் மூவ் ஃபார்வர்ட் ஆன் பேக்வேர்டு. ஃபார்வேர்டு அதை வச்சு தான் நவுத்த முடியும். ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருக்கியா இல்லையா? என்ன போக மாட்டேங்குது. இது அழுத்தினா தான் போகும். இப்போ இதான் ஸ்பீட் பட்டனா? புரிஞ்சிடுச்சு. இப்போ புரியுது. புரிய வச்ச உனக்கு இதான் எனக்கு இப்போதான் போவோம். எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு பழகமா இல்லை, இந்த மாதிரி இருக்காது. அதான் கொண்டு வரணும். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருக்கும், போக கற்றுக்க வேண்டிய பார்த்தல. எப்பாடா வீட்டு மேலே போய் முட்டுறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இப்போ. இதில் கதவுலாம் இருக்கு, புல்லட் இல்லையா? ஹெல்மெட்டு காசு மாலை போல ஈரது. இல்லை ரிவைலாம் பண்ண முடியுமா? எப்படி ஜம்ப் பண்ண? மிச்சம் நான் மட்டும் தானா? நீ மட்டுமா இருக்க? இல்லை இருக்காங்க. அது பண்ண அது மாதிரி பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக ஓடும். இல்லை இங்கே ஒருத்தன் சிக்கனா போதும் எனக்கு ஃபைட் பண்ணி. கண்ணெல்லாம் வேணும். இரியா ஃபர்ஸ்ட் மேப்பை பார்ப்போம். கண்ணு பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. டேஞ்சரான இடம் தான் எனக்கு வேணும். எனக்கு அங்கே தான். அப்புறம் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த மெனக்கிட்டு பைக் ஓட்ட தெரிஞ்சு? எனக்கு பைக்குங்க, பைக் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் முட்டினல. எங்கே இந்த சந்துக்குள்ளே எங்கேயும் முட்டினேன்னு நினைக்கிறேன். என்னடா எங்கே தேடுவோம் பார்த்தா சந்தை பூந்தெல்லாம் பைக்கை தேடிட்டு இருக்கும். எப்படி வந்த நீ? என்னடா வீட்டை தெரியல வர? எனக்கு ஏதோ கோவிலை சுற்றி வருவாங்களா, அது மாதிரி நான் வீட்டை சுற்றி வர போகிறேன். அங்கதான் பைக் இருக்கு. என்னையவே என்ன ஒருத்தனையும் காணோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த கேம் பார்க்க. அட போங்கயா.
தண்ணி சூப்பரா விளையாடுறது நீ எடுத்தோடனே விளையாடுற சூப்பரா கக்கூஸ்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு முத ஃப்ரீ ஃபயர்ல கக்கூசை கட்டிச்சான் பப்ஜில கக்கூசதாடா ஃபர்ஸ்ட் பாத்திரம் நல்ல சகுனம்டா. கக்கூஸ் சகுனம் போய் ஃபர்ஸ்ட் இனிமே அடிக்கிற முன்னாடி கக்கூஸ்குள்ள போனல நல்ல சகுனம். என்னடா ஃப்ரிட்ஜ் பண்றா எப்படி இருக்குன்னு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. திரும்பி கக்கூஸ் ஒரு மணி போற கக்கூஸ் எனிமில 2ஆம் நம்பர் போட்டிருக்கு. ஃப்ரெண்டு தான் பைத்தியமே. அது கூட தெரியல பைத்தியம். நீ எல்லாம் பப்ஜி பத்தி பேசுற. பப்ஜிலயே வரேன் பாக்குறேன். நீ தான் விளையாண்டுருக்க மதியா. மேல என்ன போட்டிருக்கான் பிளேயர் 2ஆம் நம்பர் போட்டா ஃப்ரெண்டு தானே அர்த்தம். பைத்தியம் மாதிரி பேசாத. கண்ணு தெரியலப்பா சரியா. சரி ஆனாவுன்னா இதை ஒன்று சொல்லிடு. எனக்கு என்னமோ ஜோன் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கியா பட்டனு. அங்கே பாரு டேஞ்சர்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. டேய் இவன் பட்டு அப்புறம் வாங்கி நார். டேய் என்னடா சொன்னேன் என்னது இவன் மட்டும் எப்படி கன்னு இது பேக்கெட்டில் போட்டு கொடுறாங்க அதான் புரியல எனக்கு. கிரெனேட்ரா அது. கிரெனேட் எப்படின்னு போட்டு போமா டீம்மேட் கூட போறியாடா. இது எப்படி பாப்போம். அவன் அப்படி ஓடுறான்டா. அட உப்பு தானே உனக்கு லைஃப் மெடிக்கிட்டு போடுறா. எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். அதான் மெடிக்கிட்டா இல்லை நவுந்துக்கிட்டே போடுறானே. என்னடா இல்லை இவ்வளோ ஸ்லோவாக ஆயிடுது. போ லைஃப் போதாதடா அவனுக்கு. என்னடா வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனைடா பொறுக்குனே கையில் கடை நிறையா பொறுக்குனே. இல்லை சூப்பர் மெடிக்கிட்லாம் கிடையாதா. அதுதான் தீர்ந்து போச்சு. ஜூஸ் பாட்டிலு இதுவும் லைஃப் ஏற்றுறது. நம்ம எப்படி காளான் சாப்பிட்றோம் அது மாதிரி இது மூக்கு பொடி சாப்பிட்றோம்ல ஃப்ரீ ஃபயரில் அது மாதிரி இதில் ஜூஸ் கொடுத்துருவாங்க. ஜூஸ் இல்லைப்பா தம்பி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 இது இருக்கு. 3 இருக்கா. அழுத்தி பாரு. அடப்பா எனக்கு நோண்டு போதும். நான் இதை வச்சு ஏதோ பண்ண பார்க்குறேன். சரி ஓடு. ஓடி தான் இருக்கான் பாரு. ஏன் குதிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ படுக்கிறியா தான் போ. படுக்கிற பட்டன் சி எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு விவசாயே இல்லை. சொன்னேன் அப்படிலாம் படுக்க சொல்ல. அப்படி தெளிவாக சொல்லு. எனக்கு காரில் ஒன்றும் விளங்கல. சிவராத்திரி அசிப்போயோ படுத்த உட்காந்து பாரு. ஐயோ நான் ஏற்கனவே உட்காந்து தான் ஏன் வந்திருக்கேன். இல்லடா கீழே உட்கார பட்டன் பாரு. ஓ கர்கூஸ்ல போய் உட்காருவோம். நான் போய் கர்கூஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்பார்ட்மெண்ட்டாடா அது. அப்பார்ட்மெண்ட்லேயும் கர்கூஸ் இருக்கா. ஐயோ இது பேர் கக்கூஸ் தானே. என்ன கக்கூஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் கக்கூஸ்க்குள்ள கக்கூஸ்க்கு இன்னொரு கதவு. ஐயோ கக்கூஸ் போகிறவனே எவனா திறந்துவிட்டானா கதவை. கக்கூஸ் போகிறப்ப அடப்பாயா நான் எவனா சொல்கிறான் அங்கேயே சுட்டுடுறான். ஆமாம் அந்த சைடில் எப்போ நாக் பண்ணி வச்சுருக்கடா. அவனுக்குலாம் கிளியர்டா. அவ்வளோ வேகமாக போகிறானே. இப்போ அவன்கிட்ட போய் லூட்டில் இருக்கு. அந்த டப்பா கட்டுது பாரு. அந்த டப்பாவில் போய் லூட்டு. எப்படி பொறுக்கிறது உள்ள போ. உள்ள வீட்டுக்குள்ளே போ. ஆமாம்மா இங்கே மேலே ஒரு சிம்பிள் காட்டுது. நான் அதை கவனிக்கவே இல்லை. யூஎம்பி இருக்கு பாரு. யூஎம்பி இதான் ஃபேவரட் கண்ணு. தூக்கிடுவோமா. எனக்கு யூஎம்பி தானே பிடிக்கும். ஃப்ரீ ஃபயரில் ஷார்ட் கன்னு தான். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பசங்க இங்கே ட்ரைனிங் கற்றுக்க வேண்டியது இருக்குது இங்கே விளாடணுன்னு. இது ஃபஸ்ட்டு பார்ப்பேன். நமக்கு ஃபேமஸான கண்ணு ரிவ்யூ பண்ண சொல்கிறேன் பாரு. ஐயோ எனக்கு இதில் ரிவ்யூ பண்ணுறது தெரியாது. மாட்டினாண்டா. மாட்டிக்கினார் ஒருத்தர். ஒரு காப்பாற்றணும் கருத்தர். அவனும் காலி. 2 கீழே எடுத்துட்டியாடா நீ. எவ்வளோ என்ன சுட்டுடுவான். ஒரு 4 பேர் டீமில் 4 பேர் ஒரே மாதிரி இருக்கான்.
டப்பா செக் பண்ணி பாரு. ஏய் நான் சூப்பரா விளாட்றேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அந்த டப்பா செக் பண்ணி பாரு. இந்த டப்பாவில் அவ்வளோ எதுவும் இல்லை. அந்த டப்பா செக் பண்ணுறா. இன்னொரு டப்பா இன்னொருத்தனை போட்டல இந்த டப்பா போ. அது வாங்க அப்போ தான் போவோம். இந்த டப்பா செக் டப்பா என் மகனே அவனுக்கு பாம்பு தான்டா. பாரு போட்டான்னு ஓ மேலே அடிக்கும் பாரு. ஃபஸ்ட்டு போட்டோம். ஸ்மோக் பாம்டா அது பைத்தியக்காரா. ஸ்மோக் பாமா ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் கண்டதே எடுத்துட்டு இருக்காத. தேவையானது மட்டும் எடு. ஒரு பேக் ஃபுல்லாக வரும். தேங்க்ஸு கூசுந்து. ரிவே பண்ணியிருக்கேன். எவனும் சாவர நிலைமையில இருக்கான்டா. போடா அவன்கிட்ட. நான் தான் அந்த என்னது எனக்கு ரெட் கலரில் சிம்பிள் காட்டுது. நான் எங்கே இந்த ரிவ்யூ பண்ணுறது? எப்படி ரிவ்யூ பண்ணுறேன்? 3 பேர். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லித்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ரிவ்யூ பண்ணுறது எப்படின்னு. எனக்கு தெரியலை எப்படின்னு. புதுசாக விளாட்றான்ல. ஒருத்தனை மண்டி போட்டாங்க. அங்கே ஹார்ட் மாதிரி காட்டுது தானே. ஹாஸ்பிட்டல் போனால் ரிவ்யூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். யாரையா அவன் எவனை எங்கேருந்து அடிக்கிறான்? ஜோனு. இதுலேயே ஜோன் வச்சுருக்காங்களா? ஐயோ இங்கே ஜோன் போயிடுச்சா? ஜோனு போயது ஃபஸ்ட்டா. எவனோ அடிக்கிறான் அவனை முடி. இல்லை குளோவெல்லாம் இல்லையாடா. பக்கி பண்ணாடு போலாம். அதான் எங்கே வச்சுருந்தால நேரம்டா. ஓடு கண்ணை பின்னாடி வச்சுட்டு ஓடு. அது தெரிஞ்சா நான் கண்ணை பின்னாடி வைக்க மாட்டேனா? எவன் அவன் அடிக்கிறது பின்னாடி வந்து ஓடி போயிடுவடா. ஓடு தண்ணி. வேகம் 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 வேகம். எப்போ டைம் முடிகிற வரைக்கும் ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோன் பாவம் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. மேப்பை பார்த்துருக்கேன்டா நான். எங்கடா எங்கேயோ ஓடுறா பைத்தியக்காரா. ஜோனை நோக்கி ஓடுறா. ஜோன் நோக்கி தான் ஓடி. ஜிப்லைன் இல்லையா? கீழ்ஞ்சது போ. எங்கேயா வச்சிருக்கீங்க ஜிப்லைனு? லைஃப் குறையுது பாரு. மெடிக்கிட்டு போடு. நல்ல வேலை நான் சொல்லனா என்னது இங்கேயே மாட்டியே போட்டுப்பேன். ஒப்பந்தம் எவனா அவன் அடிக்கிறது? தில்லுதா ஜோனுக்கு வெளியில வரேன்டா. அப்பா வாடா. அடிச்சு லைஃபை குறைக்கிறான். அந்த ஜோனுக்குள்ள எப்படிதான் லைஃப் பாடுறா. கீழே பாடுறா. லைஃப் சிவப்புக்கு போயிடுச்சு. போடு. இன்னையா உலகத்தை விட ஸ்பீடாக ஓடுது. நான் ஃப்ரீ ஃபயர் நிற்க போகுது. நின்றுச்சு. ஜோன் நின்றுச்சு. உனத்துல ஹார்ட் நின்றுச்சு. அங்கே போய் டைம் ஓடுது. மெடிக்கிட்டு போடுறா வேகமா. லைஃபே இல்லைடா. என்னடா பட்டுன்னு அமைதியாயிட்டோம் 2 பேரும். அங்கே பாரு எனிமிடா. அது எனிமி இல்லை வேற ஏதோ. மான் குட்டி பைக்கு எடுத்துட்டு ஓடிடு. நல்லதுடா. படம் ஒப்பம் தன்னால எனக்கு பைக்கே வேணாம்டா. அப்போ ஜோனு கட்சி ஓடுறா. எங்கடா ஜோனை விட்டு வெளியில் ஓடிட்டு இருக்கடா. ஜோன் அங்கே போட்டுறா. அங்கே பாரு. எனக்கு தெரியுது ஜோன் எப்படி போனான்னு. ஸ்பீடாக வெளியில் வந்துட்டோம். கிட்டா இருந்தா அவ்வளோதான்டா. நான் சொல்லனா இன்னும் ஜோனுக்குள்ளே உள்ளே ஓடிட்டு பண்ணி. கிட்ட வரும்போது இவனோ நம்மளை நோய்க்கு ஃபயர் பண்ணுறான். அந்த பலியாட மட்டும் என்கிட்ட மாட்டட்டும் அவனு வந்து வச்சுக்கிறேன்டா. நல்ல வேலை. ஐயா மாமியாரே. சரி குளோவால்னு தெய்வம் இருக்குங்க. அது எங்க? குளோவாலா? அது எங்க? இல்லை இல்லையோ? அதுதான் தெரியலையே. நம்ம லேட்டாக இந்த மேட்ச் முடிச்சுட்டு திரும்பி போய் தேடி யூடியூப்பில் போட்டு பார்க்குமா? இல்லை குளோவல் இருக்குமா? இல்லை இது எமோட்ஸ் இருக்குமா? அதெல்லாம் என்ன அது எங்கே போட்டாலும் ஜோனா இருக்கு. நான் எங்கேருந்து உள்ளே போனா இங்கே ஜோனா இருக்கு. கண்ணுக்கு எதிர்க்கே இருக்கு சேஃப் ஜோனு. அப்புறம் ஜூஸ் குடிச்சுக்கிறேன். எனர்ஜி இல்லை. இன்னும் கொஞ்சம் தான்ப்பா. இந்த டைம் முடிஞ்சு எவ்வளோ அடிக்கிறான்டா. பின்னாடி நடுவில் இந்த மேப் வேற. பின்னாடி இங்கே பாரு. அங்கே பாரு மேலே. அது பைத்தியமே. சும்மா இருந்தா நான் கவனிக்க மாட்டேன்டா. என்ன குழப்பி விட்றேன். நம்பர் அங்கே தான் காடுது. நானா நல்லா வேணாடா. ஒட்டிடா முட்டி போட்டான். அது
இது யாரா ஒரு டீம்மேட்டாடா? ம் ஏய் பொண்ணு கேட்டுச்சு. ஹே நம்மளும் உட்காந்து எழுதிருப்போமா? ஒன்று நானே ஒன்றுட்டான்டா. ஏன் உட்காந்துக்கிட்டு போற? எந்திரிச்சு ஓடு. சாரி உட்காந்துக்கிட்டே போயிட்டேன் மறுபடியும். இல்லாட்டி நான் இங்கேயே போயின்ட்டுருப்பேன் உட்காந்துக்கிட்டு. ஜோன் வருதுல்ல இந்த பக்கத்து போ. ஏன்னா ஜோனு. ஏ மாமே ஐயோ ஆண்டி வாங்க ஆண்டி ஏதோ கூட்டு போங்க ஆண்டிடா பாவம் ஆண்டி சின்ன பையன் ஆண்டி. ஏண்டி ஒன்று விட்டு ஓடிச்சா? அங்கே ஏதோ அழுத்தி சொல்லுது பாரு. மைக் இல்லை இங்கே பாரு அழுத்தி சொல்லுது பாரு எதையும். சரி ஓடு ஓடு ஓடு. இங்கே வேணா ஜோன் அடிக்கலாம்டா. விட்டு வெளில போகிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் போ. ஏன்னா இதுக்குள்ளே தான் ஜோன் லாஸ்ட்டு ஜோன். எங்கே போகிற ஜோன் வருது. ஜோன் வருது ஓடு. அச்சோ ஜோன் முடிஞ்சிச்சு. இப்படி ஓடு ஜோன் போது. ஜோனுக்கு இப்படி ஓடாதரா இப்படி திருப்பி ஓடுறா. அப்போ தானே ஜோனை சீக்கிரம் கவர் பண்ணலாம். ஐயோ இரியா கோலில் ஒன்றா ஜோனை விட்டு இன்னும் எட்டி தாண்டா போக நீ. மாட்டிக்கிட்டான்டா. என்ன டேப் அப் டு சர்ஃபேஸ் அப்படின்னா செத்துட்டேன்டா. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு தடவை தோத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதிரி மலை மேலே ஏறேன். இப்படி நேரம் அழுத்து ஏன் கோணம் அழுத்திட்டு இருக்க? கீழே போ. மலை மேலாம் ஏற முடியாத பைத்தியம். ஏற முடியும்டா. பைத்தியம் மாதிரி பண்ணா நான் பார்த்துக்கேன். சும்மா இரு. மலை மேலே ஏற முடியும்டா. தெரியும் நான் சும்மா நான் பார்த்துக்குவேன். மெடி போடு மெடி 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 போடு. எப்போ ஒரு மடியிலே அவ்வளோ லைட் போட்டுச்சு எனக்கு ஏறிச்சு. இப்போ அதுவும் முக்கியம். ஜோனை விட்டு வெளியே போகணும். உன்னோட டீம்மேட்லாம் இருந்தாங்க. நவீனா எங்கே காணோம்? ஏன் எங்கே இருப்பாய் நீ யாருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தரும் சேர்த்து இங்கே மண்டையை போட்டு கிடப்பான். ஒரு பிளேயர் அவுட்டுன்னு நினைக்கிறேன். சிவப்பு காலையில் காட்டுது. இல்லை ஹார்ட்டு. ஐயோ இரியா குறைஞ்சிக்கிட்டே போறியா? போக அப்போ திரும்பி போடு மெடி. இடி வெளில போயிட்டு போய்க்கிறேன். இங்கேருந்து வேஸ்ட் பண்ணுறத விட. ஜோன் நின்றுச்சு. நின்றுச்சு. ஓடு குதிச்சு குதிச்சு ஓடு. குதிச்சா மெதுவாக தான் ஓடுவோம் பைத்தியமே. அதனால தான் குதிக்காம ஓடுறேன். ஃப்ரீ ஃபயர் மாதிரி இல்லை. வந்துட்டா நிற்காத ஓடு. டைம் முடிய போதுடா. இப்போ வந்து மெடிக்கேட் போட்டிருக்க. பைத்தியமாடா நீ. நீ பைத்தியமா? நீ மெடிக்கேட் இல்லைனா அப்புறம் எவனோ சுட்டானா? டைமை பாரு. இப்போ பாரு திரும்பி ஜோனுக்குள்ளே போய் மாட்டுவ பாரு நீ. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக திரும்பி ஜோனுக்குள்ளே போய் மாட்டுவேன். நான் மாட்ட மாட்டேன். நீ நேராக ஓடு. பைக்கு என்ன மரம்? ஏறி வரலாமா? அது தென்னை மரம். அது சாரி புளிய மரம். புளிய மரம் மாதிரியா இருக்கு. என்ன மரம்? அது அவங்க ஏதோ ஒரு மரத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இப்படி வந்துருக்கு. அது மரத்துக்குள்ளே பூந்து ஓடுவான். அது செடிடா பைத்தியம். பைத்தியமே. செடியாக இருந்தாலும் அதுவும் மரத்தில் தானே இருக்குது செடி. அவ்வளோதான்டா. இந்த சர்வைவலுக்குள்ளே ஜோன் வராது. இப்போ ரவுண்ட் கலர் ஒயிட் கலர் லைன் பண்ணுது. ஆப்பிள் பாரு ஒயிட் கலர் லைன் பண்ணுது. ஆப்பிள் அவனை சுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். எங்கேயோ சுட்டு முன்னாடி பாரு. ஒன்றும் தெரியுது. 2 பேரும் சுட்டுருக்காங்க. இந்த பக்கம் சைடில் கட்டுது. இவன் ஜூஸ் குடிச்சிருக்கான் அந்த பைத்தியம். வேற எங்கேயோ நடக்குது. பார்க்குறான் அங்கே சொல்லிடுறான். என்ன பண்ற? குத்துறான். என்ன இப்படி வித்தியாசமா குத்துறானே? ஓடு. எத்தனை கில்லு? 3 கில்லு. அப்பா ஃபோனில் ஆனால் அது ஏதாவது ஒரு கேம் பண்ணிக்கணும். ரோபாக்ஸ் அடிச்சிடலாம். ரோபாக்ஸ் வந்து அழைக்க போகிறேன். வெற்றியாகும். சரி ரோபாக்ஸ் அழைக்க போகிறேன். இது ஒன்று மைக் ஒன்று அப்படின்னு
பாய் பாய் ரோப்ளாக்ஸ். என்னடா டச்சு ரோப்ளாக்ஸ் பாய். இப்போ என்ன கார் மேலாம் ஏறி குதிக்கிறானே. என் கூட தானே இந்த எங்கடா போனாங்க டீம்மேட்டு. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். என்னமோ வருது. மறுபடியும் கர்கூஸா? இல்லை. என்னடா இது? நினச்சேன் எவனோ ஒருத்தன் எங்கேயோ சண்டை போட்டுட்ருக்கான். என் டீம்மேட் சாரண்ணா. எந்த ஏரியாடா? பார்த்து கண்டேன், காதல் கொண்டேன். எங்கேயா? இங்கே அடிக்கிறான். மெடிக்கிட்டு போடு. ஓ இல்லையா, வீட்டுக்குள்ள எனக்கு அதான் சேஃபு. அப்படியே அடிக்கிறான். பார்த்துட்டேன். இங்கே தான் இருக்கானே அவன். வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியாம நாமளும் வீட்டுக்குள்ள போய் மெடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ அதான் செவா பண்ணு. பரவாயில்ல, லைஃப் கொஞ்சம் ஓரளவு ஃபுல்லாக தான் இருக்கு. ஏதோ சாகாமல் இவ்வளோ நேரம் விளையாடுறோம்ல, அதுவே பெரிய விஷயம். ஃபஸ்ட் டைம். வண்டி என்ன வண்டிடா அது? ஓட்ட வண்டி. எவனோ என்ன சுட்டுட்டு இருக்கான். என்ன சொல்லலை, வேற எங்கேயும் சொல்கிறான். இல்லாட்டி இங்கே காட்டும்ல. எங்கே சொல் ஆனால் இதில் எனிமி எங்கே சுறாயின்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் தானே போ விட்டு தெரிஞ்சிடும். விடு 5 இவ்வளோ நேரம் விளாண்டா 5 கிலோ ஜெயிச்சிருக்கோம் நம்ம. இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் நடக்குது. பக்கத்தில் பார்த்துட்டேன். முடிச்சிட்டாங்க அவனும் முடிச்சிட்டாங்க. சூப்பர். வந்தோம் என் டீம்மேட் தான். மறுபடியும் நினைச்சேன்டா அவனுங்காலு. வின்னிங் ஜெயிச்சிடோ போட்டு ஃபஸ்ட்டு வெற்றி டைம் ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல்லைக்கான ஹாப்பியாக ஹாலில் போட்டுக்குங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேம் பிளே விளாண்டு ஜெயிச்சிருக்கேன் வெற்றிகரமாக. வெற்றி டைம். இங்கே பாரு ஜெயிச்சிட்டோம். அப்படியே நிக்குது. பேட்டில் கிரவுண்ட் ஒரு ஹோப் போட்டு ஓடு. இது நல்லா இருக்கு. ஆனால் அது ஜெயிச்சாச்சு ஒரு வழியா கேம்ல. வெளியில போகணுமே, வெளில போடணும். அதுதான் தெரியலையே. பார்ப்போம். ஆமாம் வெளில பார்த்துக்கு பட்டன் நீங்கள் ஒன்று ஜெயிச்சிட்டோம். கைஸ் மறந்துடாதீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தண்ணிதரன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். பாய் பாய். ஹீரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். பாய் பாய். மறக்காமல் லைக் போட்டுருங்க. பாய் பாய். பாய் நண்பா நண்பி. பாய் பாய்.